ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுல ஒன் ஷாட் போட்டு, ஸோ அதான் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒன்று போட்டாச்சு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னன்சி இதில் ஹீரோ வந்து தேங் தான். ஹீரோன் யார்? நீங்கள் தான், வாயன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த ஒன் ஷாட். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே வாயன் வந்து கேண்டீனில் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அவளுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி வருது. அப்படியே ஒரு மாதிரி கொமட்டிகிட்டு இருக்கும் போது இல்லையா பார்த்துட்டு, என்னடி என்ன கொமட்டிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி இருந்தது. கொஞ்ச நாளாகவே இப்படி தாண்டி இருக்குது. டாக்டர்கிட்ட போய் ஏதாவது பார்க்கணும். அது எதுக்கு நீ டாக்டர்கிட்ட பார்த்துட்டு ஏன்டிக்கல் நானே சொல்கிறேன். என்னடி? ஒழுங்காக சாப்பிட்டா தானே இதெல்லாம் வராமல் இருக்கும். நீ சாப்பிட்றது அரைகுறை, அப்போ இப்படி தான் இருக்கும். விளையாடாதப்போ அப்படின்ட்டு வாயனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறா. வாயன் வந்து ஸ்கூலில் வந்து டீச்சரை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மேம் மேம் அங்கே பசங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ உங்களுக்கு இதே வேலையாக போச்சு. இந்த 12th சி கிளாஸ் இருக்காங்களே எப்போ பாரு இப்படி தான் இரு வரேன் அப்படின்ட்டு வாயினை சாப்பிட்டு அப்படியே பாதி சாப்பிடாம வச்சுட்டு ஓடிட்டு இருக்கா. அழியா பார்த்துட்டு அந்தா ஆரம்பிச்சிட்டால இப்படி இருந்தால் வாந்தியெல்லாம் பிறனா வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. இன்னும் கிளாஸுக்கு போய் பார்த்தா அங்கே பசங்களாம் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. எதுக்குன்னு கேட்டால் ஒரு முட்டைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இது ஏன் முட்டை, இது அவன் முட்டைன்னு ஒயன் பார்த்துட்டு, ஏண்டா ஒரு முட்டை கடை இவ்வளோ சண்டை? மேம் நீங்களே சொல்லுங்கள். நானும் இன்றைக்கி என் வீட்டிலேருந்து முட்டை எடுத்து வந்தேன், இவனும் எடுத்து வந்தான். ஆனால் பார்த்தா ஒன்று தான் இருக்குது, அது எப்படி? ஆச்சுடா, சரிடா 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு முழு முட்டை தான் வேணும். ஐயோ டே நிற்கு, நீ நல்ல பையன் தானே, ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க? விடுடா பிரச்சனையை. சாப்பிட்ற நேரத்தில் எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிவிட்டு? இங்கே பாரு லஞ்ச் பில் வர அடிக்க போகுது. நீங்கள் சாப்பிட்லன்னா அடுத்து நான் கிளாஸ் ஆரம்பிச்சிருவேன். அடுத்து பட்னியாக தான் இருக்கணும், யோசிச்சுக்கோங்க. எல்லாம் பிரின்ஸிபல் ரூமில் போய் நிற்கிறீங்களா? எது வசதி? சரிம்மா விடுங்க, ஏதோ நீங்கள் பெரிய மனுஷன் வந்து பேசுறதால நாங்கள் விட்டுறோம். சரிப்பா சரி, உட்காந்து சாப்பிடுங்க. மேம் நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்டா. அதுக்குள்ளேயோ சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேன் அப்படின்ட்டு வாய் நடந்து போகும்போது ஒரு மாதிரி தலை சுற்றுது. அப்படி கீழே விழுகிற மாதிரி போகிறா. அந்த கிளாஸ் இருக்க பிள்ளைங்க தான் பிடிச்சிட்டு, என்னாச்சு மேம் உங்களுக்கு? ஒன்றும் இல்லைடா. மேம் நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்டீங்களா, இல்லை இவனுங்க சண்டை போடுறாங்கன்னு ஓடி வந்துட்டிங்களா? அதான் எனக்கும் தெரில, ஒரு வேளை சாப்பிடாதனால தான் இப்படி வருதோ அப்படின்ட்டு வாயினுமே நான் சாக்லேட் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஒருத்தர் சாக்லேட் எடுத்து வாய்க்குள்ளே போட்டுட்டு அடுத்த ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தேங்க் கால் பண்ணுறான். வாயினும் கால் அட்டென்ட் பண்ணி, என்னடா என்னடி ஃபோனையும் காணோம் ஒன்றையும் காணோம், லஞ்ச் டைமில் போய் கால் பண்ணுவீல, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இங்கே பசங்க சண்டை போட்டானுங்களா? உன் கிளாஸ் பசங்களுக்கு ஒரு வேலை வெட்டியே இல்லை போல். ஏய் சும்மா இரு, அவனுங்க சின்ன பசங்க, அவனுங்களுக்கு என்ன தெரியும்? 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறானுங்க, சின்ன பசங்களா? அவனுங்க அப்படி தான். உனக்கு என்ன வேணும்? இப்போ பாரு பசங்க நான் அவங்கக்கிட்டே போறியே. என்னது? இல்லை அவனுங்களே கவனிச்சிட்டு இருக்கியே ஒருத்தன் புருஷன் இருக்கேன்னு. நீ எனக்கு புருஷனா? சரி பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருக்கேன், எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ல, அப்புறம் என்ன? அது பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் சொல்லு என்ன? சரிடி பண்ணி தொலைகிறேன்டி, ரொம்ப சீன் போடாத. எங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கேன், எங்கள் அப்பா சரின்ட்டாரு. என்ன எங்கள் அம்மாவை தான் கன்வின்ஸ் பண்ண முடில. அப்போ எங்கள் வீட்டு யார் கன்வின்ஸ் பண்ணுறதா? பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறீங்க மேடம்? அதான் சொல்கிறல ஒர்க் பார்த்துட்ருக்கேன்னு. உங்களை சாப்பிட்டியாடி? சாப்பிட்டேன். போய் சொல்லாத. சாப்பிட்டேன், ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஃபுல்லாக அப்பா அரைகுறையாக எஞ்சி ஓடி இருக்க அதானே? அதான் உங்கள் பிரின்ஸிபல் வந்துட்டாங்க, நான் ஃபோனை வைக்கிறேன். குன்றுமோ அவளை ஃபோனை வச்சேன் அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கா. வாயின் காலை கட் பண்ணிவிட்டு, இவன் எப்படி தான் கண்டுபிடிக்கிறானோ நான் போய் சொல்கிறேன் அப்படிங்கிறத, லூசு பையன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ வாயினும் ஒரு வழியாக ஸ்கூலெல்லாம் முடிச்சு பசங்களாம் அமுச்சு விட்டதுக்கப்புறம் அப்படியே ஆஃபீஸ் ரூம் வரா. மறுபடியும் ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரியே வருது. அப்படியே பிரின்ஸிபல் முன்னாடியே கீழே விழுகிற மாதிரி போயிட்டா. பிரின்ஸிபல் தான் பிடிச்சி உட்கார வச்சு, என்னம்மா வாயினாச்சு? நீங்கள் மத்தியானம் ஒழுங்காக சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டேன் மேம், ஆனால் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அதான் இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லேயே நீ தான் பார்க்குறதுக்கு பாரு ஒல்லியாக இருக்க. இப்படி இருந்தால் எப்படி? ஒழுங்காக சாப்பிட வேண்டாமா? ஜாயின் பண்ணி 1 இயர் தான் ஆகுது, அதுக்குள்ளே எதுக்கு நீ இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்கிற? விட்டுரு, இவ்வளோலாம் பசங்க மேலே கேரிங்காலாம் இருக்காதம்மா, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ ஓகேவா? ஓ ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பாரு, புரியுதா? ஓகே மேம் அப்படின்ட்டு வாயனும் சொல்லிவிட்டு அப்படியே வெளில வரா. அப்படியே வாயனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாமிட் வருது. வாமிட் இந்த வாட்டை எடுத்துட்டா. வாயனுக்கு இப்போலாம் வாமிட் வர மாதிரி இருக்கும், நான் வராது. இப்போ எடுத்ததுக்கப்புறம் தான் யோசிக்கிறான், நம்மளுக்கு ஏன் கொஞ்ச நாளாக இப்படியே இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வெளில வந்தா. தேங்க தான் வண்டி எடுத்துகிட்டு வந்து, ஏறு. அது தெரியும், அது கால் அப்போ கட் பண்ணது. நீ ஒரு விளக்கணையும் எனக்கு கொடுக்க வேணாம்ப்பா, நீ ஒன்றும் கொடுக்க வேணாம், நான் ஒன்றும் உன்ட்ட கேட்கல, நீ ஏறு. சரி கோவப்படாத.
கோவம்லாம் ஒன்றும் விளக்கணப்படலை, மூட்டு ஏறு. அதை கொஞ்சம் சிரிச்சிட்டு சொன்னால் தான் நான் ஏறுவேன். படுத்துறாளே, ஏ ஏறுடி. சரி அப்படின்ட்டு இன்னும் ஏறா. தேங்காய் அவளை வந்து காஃபி ஷாப் கூப்பிட்டு போய் அவளுக்கு கேக்கு மில்க் ஷேக்குன்னு அது இதுன்னு வாங்கி கொடுக்குறான். ஸோ இதெல்லாம் வாங்கி கொடுத்தா கொஞ்சமாக தான் சாப்பிடுவா. ஏன்னா இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டுட்ருக்கா அவள் பாட்டுக்கு. அதுவும் ஐஸ்கிரீம்லாம் நிறையா சாப்பிட்டுட்ருக்கா. தேங்க்யூ மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஏய் என்னடி மதியம் நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டியா இல்லையா? கொஞ்சோண்டு சாப்பிட்டேன்னு சொன்னேன். நீ திங்கிறத பார்த்தா ஏதோ 10 நாள் சாப்பிடாத மாதிரி இருக்குது. தெரியல தயம், எனக்கு இதை பார்த்தது ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. டெம்ட் ஆகுதா? எனக்கு கூட தான் அவனை பார்த்தா டெம்ட் ஆகுது. ஏய் இங்கே வச்சு ஃபுல்லாக பேசாத. சரிப்பா சரி சாப்பிடு. ஆனால் நீ இப்படி சாப்பிட்றத பார்க்க நல்லா தாண்டி இருக்கு அப்படின்ட்டு அவன் ஒரு ஃபீலாக எப்படியோ கணத்தில் கை வச்சுட்டு வாயனே பார்த்துட்ருக்க. வாயனும் இப்படி பார்க்காத பைத்தியம் அப்படின்ட்டு தேங்காய் மாடியிலே ஒரு அடி அடிச்சுட்டு அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கா. நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அவளுக்கு ஒரு மாதிரி கொம்பிட்டு வர மாதிரியே இருக்குது. அப்படியே வாயில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. தேங்க வந்து ஏய் ஓகே தானடி? ஓகே தான் நினைக்கிறேன். என்னடி ஆச்சு உனக்கு? வா டாக்டர்கிட்ட போய் ஒரு செக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை எதாவது நார்மலாக தான் இருக்கும் விடு. டெஸ்ட் பேப்பர் வேறு கரெக்ஷன் பண்ணுற வேலை இருக்குது, நான் போகிறேன். அதானே பார்த்தேன். இப்போ பாரு உனக்கு இதுதான் முக்கியம். வா ஒர்க்குன்னு சொல்லி செத்து போயிடாத. கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும்டி. சரி தயம் சரி அப்படின்ட்டு அவளும் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டான். வாயினுமே அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறா. ஸோ அவளுக்கே டவுட் ஆகுது, நம்மளுக்கு பீரியட்ஸ் வரல, ஒரு வேலை அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கா. இருக்குமோ? லாஸ்ட்டாக நானும் தேவங்க எப்போ? ஐயோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நடந்தது. ஒரு வேளை இருக்குமோ செக் பண்ணி பார்த்துடலாமா அப்படின்ட்டு கால் பண்ணுறா. தேங்கும் அப்போ கால் அட்டென்ட் பண்ணி என்னடி நான் கால் பண்ண மாட்டே, அதிசயமாக கால் பண்ணியிருக்க. வீட்டில் அம்மா அப்பா யாரும் இல்லை, கொஞ்சம் கிளம்பி வாயேன். இல்லையாடி வரவா? அதுக்கு கூப்பிடல, பின்ன ப்ரெக்னன்சி டெஸ்ட் வாங்கிட்டு வா. என்னடி சொல்கிற? எனக்கு அப்படி தான் சிம்டம்ஸ் காட்டுது, நீ வாங்கிட்டு வா. சரி வாங்கிட்டு வரேன். எப்படி கடையில் அதெல்லாம் கேட்குறது? அதை மட்டும் உனக்கு கேட்க தெரியும், இது கேட்க தெரியாதா? அது மட்டும் எத்தனை வாட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம், உனக்கு கேட்டு வாடா. சரிடி சரி கொத்தாத வாரேன் அப்படின்ட்டு தேங்குமே அதெல்லாம் வாங்கிட்டு வரான். அவனுக்கு மெடிக்கலில் போய் வாங்கும்போதே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இருந்தாலும் சரின்ட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வாங்கிட்டு வந்து இந்தா இதெல்லாம் இருக்காதுடி, நம்மளும் எல்லாத்தையும் பக்காவாக தானே பண்ணுறோம், அதெல்லாம் இருக்காது. இருந்துட்டா என்னடா பண்ணுறது? சரி போய் பார்த்துட்டு வா அப்படின்றான். அவளும் வாங்கி போய் பார்த்துட்டு வரா. வந்து பார்க்குறா, இன்னும் தெரியல. ஸோ வாயின் அதை அப்படியே விரித்து பார்த்துட்ருக்க. தான் எதுக்கு இப்போ பயந்துட்டுருக்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு அவன் அசால்ட்டாக இருக்கான். ஆனால் ஃபைனலாக 2 கோடு வந்துருச்சு. வாயின் ப்ரெக்னென்ட்டுன்னு காட்டுது. வாயின் அதை பார்த்ததும் அப்படியே தேங்காய் பார்த்து ஒரு முழிக்கிறா. தேங்கும் இவன் முழிக்கிறதுலே புரியுதே அப்படின்ட்டு வாங்கி பார்க்குறான். பார்த்தா ப்ரெக்னென்ட்டு காட்டுது. பட் தேங் வந்து இதில் எந்த வித கஷ்டமும் பண்ணல. அவன் சிரிச்சுட்டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்குடி, நான் அப்பாவை போகிறோம் அப்படின்ட்டு தூக்கி சுற்றிட்டு இருக்கான். வாயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பைத்தியமா உனக்கு, நம்மளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அதுக்கு என்னடி, நம்மளுக்கு இன்னும் பாப்பா வந்துடுச்சு பாரு. இது பாரு என் குழந்தை அதுக்குள்ளே வந்துட்டா பாரு. எப்படி வருவா? ரொம்ப நாள் ஆகுமா? 10 நாளில் வரமாட்டாளா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். எனக்கு வந்து சிரிக்கவா அழுகவான்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டா. இப்போ எதுக்கு அழுகிற? நல்ல விஷயம் தானே. இப்போ எதுக்குடி அழுகிற? நம்மளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, என்ன பேசுவாங்க? ஐயோ இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா? வா சர்ச்சுக்கு வா பண்ணிக்கலாம். தோங்க விளையாடாத தோங்க, பைத்தியமா நீ? இப்போ ரெடி பண்ண சொல்கிற? இப்போ என்ன குழந்தைய அப்பார்ட் பண்ண போறியா? ஐயோ நான் அதெல்லாம் சொல்ல, நான் அப்பார்ட்லாம் பண்ண மாட்டேன், உனக்கு தான் தெரியும்ல நான் அந்த அளவுக்குலாம் போக மாட்டேன், நீ எப்படி பேசுகிற? சரி தெரியும், பழுகாத. இப்போ என்ன பண்ண? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்டி. உன்னை பண்ணிக்காமல் எவ்வளோ பண்ண போகிறேன்? குழந்தைக்கு அம்மா உன்னை பண்ணாமல் வேறு யாரை பண்ண போகிறா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக என்னோட அம்மா அப்பா வந்துட்டாங்க. என்னோட அம்மா அப்பாவுக்கு தெரியும் இவள் வந்து தேங்க லவ் பண்ணுறா, வேண்டாம்லாம் சொல்லி பார்த்துருப்பாங்க. பட் அவள் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. இப்போது இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்ததும், என்னப்பா தம்பி, ரோட்டில் தான் உங்களை இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நான் வீட்டுக்குள்ளேயே பார்த்துட்ருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? அதுவா அங்கிள்? ஒன்றும் இல்லை, ப்ரெக்னென்ட் ஆகிட்டா உங்கள் பொண்ணு. வேறு யாரும் நான் தான் அப்பா. ஸோ கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். நாளைக்கே பண்ணிக்கலாமாடி? ஐயோ நாளைக்கே பண்ணிக்கலான் இருக்கோம். நாளைக்கு சர்ச்சில் வந்துருங்கண்ணே. என்ன விளையாடுறியா?
பாருங்க அங்கிள், நீங்களே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. இங்கே பாருங்கள், ப்ரெக்னன்சி டெஸ்டர். ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. அந்த அப்பா நான் பண்ணிக்கிறேன்ட்டல்ல, உங்கள் பொண்ணை ஒன்றும் ஏமாற்றிட்டு போலையே. பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டல்ல, நாளைக்கு பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் இங்கெல்லாம் அவளை விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா நான் விட்டுட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் கோவப்பட்டு அவளை அடித்து அவளுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என் பிள்ளை முக்கியம், பொண்டாட்டி முக்கியம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவன் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, நீ லியா வீட்டில் போயிரு, லியாட்ட நான் வந்து உன்னை விடுறேன்ட்டேன். ஏன்னா லியா இங்கே தனியாக தானே இருக்கா, நீ லியா வீட்டில் நாளை காலைல கல்யாணம் பண்ணிக்கலாம். என் அம்மாப்பா வருவாங்கடி, நான் வர வைக்கிறேன்டி, நீ போ. இல்லை நான் போக மாட்டேன். நான் இருக்கேன்ல, என்ன சும்மா சும்மா அழுகாத. நான் இருக்கேன். நான் இருப்பேன். பயமாக இருக்குது. ஏன் பயமாக இருக்கு? இல்லை பாப்பா, பாப்பா பாட்டுக்கு இருக்குடா, அதில் என்ன? யாராவது ஏதாவது பேசினா பேசிட்டு போகிறான், அதை பற்றிலாம் கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க, நம்ம 2 பேருக்கு நம்ம குழந்தை இருக்கு, தட்ஸ் ஆல் அப்படின்ட்டு அவன் வான லியா வீட்டில் போயிட்டான். லியா கிட்டே வான்னு சொல்லி சொல்லி எடுத்துகிட்ருக்கா. லியா காணா அதில் நினச்சி ஹாப்பியாக தான் இருக்குது. அப்போவுமே எனக்கு தோணுச்சு, வயன் நீ கொமட்டுன்னு கொமட்டும் போதே உனக்கு ஏதோ இருக்கோன்னு. பரவாயில்ல, தேங்காய் சும்மா சொல்லக்கூடாது, சீக்கிரமாகவே ஆக்கிட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடி பிறகு என்ன, ஐயோ வா எம்புட்ரி, நானே அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன், இவன் வேறு வா எம்பூடு அப்படின்ட்டு வான் அப்படியே கத்திட்டே தூங்கிட்டா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இவன் பாட்டுக்கு வானுக்கு வெட்டிங் ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறான். வானுக்கு ஒன்றும் புரியலை, தேவம் என்ன தேன் இருக்கா, போட்டு வா அப்படின்ட்டு வெட்டிங் ட்ரெஸ் எல்லாத்தையும் மேக்கப் எல்லாத்தையும் இல்லையா தான் போட்டு விட்றா. அப்படியே தேங்க் பார்த்துட்டே இருந்துட்டு, இப்போ மட்டும் என் குழந்தை முகத்தில் இல்லைன்னு வச்சுக்கோ, எப்போ நான் ரூம் குத்திக்கிட்டு போயிருப்பேன். ஆனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது வாயன் வந்து வாயை மூடு அப்படின்னுட்டு இருக்கா. ஸோ நேராக சர்ச்சுக்கு போகிறாங்க. பார்த்தா வாயனோட 12th C பசங்க எல்லோரும் இருக்காங்க. வாயனுக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு. அவங்க எல்லாரையும் பார்த்து, பசங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, வேறு யார் தேங்காய் தான் கூப்பிட்டு வந்தார் மேம், உங்களுக்கு கல்யாணம் நடக்குது, நாங்கள் எல்லாம் எப்படி அப்படின்ட்டு பசங்களாம் சேர்ந்து பொக்கையெல்லாம் கொடுக்குறாங்க. வாயனுக்கு எல்லாம் ஹாப்பியாக அப்படியே சிரிச்சிட்டே தேங்காய் பார்க்க, எதுக்கு ஷாக்கான இப்படி அங்கே பாரு அப்படின்னு சொல்லும்போது, தேங்கோட அம்மா அப்பா உன்னோட அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல, எப்படிடா கன்வின்ஸ் பண்ண அப்படின்னு கேட்டால், நான் கூட ஸ்டார்டிங்கில் எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், நம்மளுக்கு பேர்னா பெத்தியோ பிறக்க போகுது அப்படின்னாரு. எங்கள் அம்மா அவ்வளோதான், அப்போ சீக்கிரம் மருமகளை கூட்டு வாடா அப்படின்ட்டாங்க. என் அம்மாவும் ஈஸியாக சமாளிச்சிட்டேன். உங்கள் அம்மா அப்பா தான் நைட்டு ஃபுல்லாக காத்திருந்து சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்காக தேங்க இதெல்லாம் பண்ணேன். இல்லை இந்த ரோட்டில் போவாங்களா அவங்களுக்கு கண்டி பண்ணேன். தெரியும், இப்போ நெருடி கேள்வி, உனக்காண்டி தான் எல்லாத்தையும் பண்ணுறேன், உன்னை யாரு கண்டி பண்ணுவாங்க வா அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போகிறான். அப்போது ஃபாதர் வந்து வழக்கம் போல் கேட்குற கேள்வி கேட்குறாரு, உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ண சம்மதமானு கேட்கும்போது 2 பேரும் சம்மதம்ட்டாங்க. அதுக்கடுத்து சபையில் இருக்கிறது யாருக்காவது விருப்பம், நீங்கள் அதாவது மறுப்பு தெரிவிக்கிறீங்களான்னு கேட்கும்போது எல்லாருமே சம்மதம், மறுப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அப்புறம் இங்கே கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே கல்லேருந்து கண்ணீராக வருது. தேங்க தான், அழுகாதடி, எதுக்கு எடுத்தாலும் அழுகாதடி அப்படின்ட்டு அந்த ரிங்கையும் போட்டு விட்றான். வானும் ரிங்கு போடுறா. ஸோ 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன்லையும் சைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் சைனும் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேரும் இப்போ கணவன் மனைவி ஆகிட்டாங்க. 2 பேருக்கும் அப்படியே ஏற்றுக்கவே முடியல. தேங்கலாம் ரிங்கை பார்த்துட்டு, கல்யாணம் ஆயிடுச்சா என்ன? ஆமாம் ஆயிடுச்சு. அப்போ கிஸ் பண்ணணும்ல? பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கா. உடனே தேங்க வானை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறா. எல்லாரும் அப்படியே கை தட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு வழியாக ஹாப்பியாக அவங்க மேரேஜ்லாம் முடிஞ்சிருச்சு. பொக்கேவை தூக்கி போடணும்ல, வான் பொக்கேவை தூக்கி போடுறா. 12th C பசங்க எல்லோரும் நின்றுட்டுருக்கானுங்க. வான் பார்க்குறா, பசங்களா நீங்கள் என்ன நின்றுட்டுருக்கீங்க? மேம் பொக்கேவை பிடிக்கதான் அடி வாங்க போகிறீங்க, அதெல்லாம் நீங்களாம் இருக்கக்கூடாது. இல்லை மேம், எங்களுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் ஆசை, எங்கள் ஆள் கூட நான் அவங்க ஜாலியாக இருக்க வேண்டாமா, எப்படி நீங்கள் உங்கள் ஆள் கூட இருக்கீங்களோ அந்த மாதிரி. ஐயோ நீங்களாம் கெட்டு போயிட்டீங்களே, எல்லாத்துக்கும் இந்த தேங்காய் வந்து எதாவது சொல்லி கூட்டு வந்திருக்கா அப்படின்ட்டு தேங்காய் போட்டு அடிச்சிட்டு இருக்கா. தேங்காய் இடி கூட்டு வரலனாலும் ஃபீல் பண்ணுறேன், கூட்டு வந்தாலும் ஃபீல் பண்ணுறேன், என்னடி பண்ண சொல்கிறா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். வாயனும் சிரிச்சிட்டே இருக்கா. பொக்கையோ தூக்கி போடுறா. பார்த்தா லியா கையில் தான் சிக்குது. தேங்காய் இங்கேருந்து கத்துறான், அடியே அடுத்த கல்யாணம் உனக்கு தான் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. லியாவும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வாயன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ இப்படியே இவங்க லைஃப் வந்து அப்படியே ஹாப்பியாக லீட் ஆகுது. 1 இயர் கழிச்சு அப்படியே காட்டுறாங்க. இப்போ வாயன் கையில் வந்து ஒரு குட்டி குழந்தை இருக்குது. அதை அப்படியே கொஞ்சிட்டே கதை சொல்லி அப்படியே தூங்க வச்சிட்ருக்கா. அந்த குழந்தையும் அழகாக தூங்குது. பையன் தான் பிறந்திருக்கா. பையன் அப்படியே அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்படியே பக்கத்தில் சோஃபாவில் உட்காந்து பார்த்துட்டு, ஏதோ இந்த வீட்டில் நான் 3வது மனுஷன் மாதிரி இருக்கேன், என்னெல்லாம் சில பேர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்றைக்கு அவங்க பையன் அவங்க கையில் கிடச்சாங்களோ அதுலேருந்து துள்ளுறாங்கப்பா. பையன் தான் முக்கியம், எனக்கு அவன் தான் உலகம், அவன் தான் எல்லாமே அப்படின்னு. நம்ம எல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. என்ன பொசசிவ் ஆகிறியா? ஒரு பொசசிவ் வளர்க்கணும் இல்லை, எனக்கு நீ தான் தேவை முக்கியம்.
என்னதான் என் பையனாலும் எனக்கு எல்லாரையும் விட நீ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உன் பையனை விடையா? ஆ, அப்படி 2 பேரும் இம்பார்ட்டன்ட் தான். அது என்னடி அவனை மட்டும் நீ என் கூட கம்பேர் பண்ணுற? சரிடா எனக்கு நீ தான்டா முக்கியம் போதுமா? ஒன்றும் தேவையில்ல. ஐயோ தேவை ஏன் இப்படி பண்ணுற? அப்படி தாண்டி பண்ணுவேன். சரி வா உனக்கு நான் கிஸ் கொடுக்குறேன். அப்படியா ஒன்றும் தேவையில்ல போ அப்படின்னு தள்ளி விட்டுட்டு இருக்கான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனும் பார்க்குறான் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது உனக்கு பையன் வேணும்ல எனக்கு பொண்ணு வேண்டாமா? அதான் நாயக்கல்லடா அஸ்கு பிஸ்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்ட்டு அவளை அப்படியே தூக்கி சுற்றிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள்.